ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லாருமே சிவபெருமானை வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குள்ள அவரை வழிபடும் பொழுதும் இல்லை வழிபட ஆரம்பிக்கும் பொழுதும் இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருப்பது என்னென்னா, நம்ம சிவபெருமானை வழிபடுவதற்கு தகுதியானவரா, நம்ம கரெக்டாக தான் அவரை வழிபடுறோமா, இல்லை நம்ம எதுவும் தவறான முறையில் வழிபடுறோமா, இல்லை எப்படி அவ்வாறு வழிபடணும், அவரை நம்ம எப்படி ஆட்கொள்ளணும் அப்படிங்கிற பலவாறான விஷயங்கள் நமக்குள்ளே எழுவதும் உண்டு. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் சிவபெருமானை வழிபடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் ஏற்படுவது உண்டு. சிவபெருமான் அப்படிங்கிறது, இந்த சிவம் அப்படிங்கிறதே இந்த உலகம் பூரா இந்த உயிர்களில் இந்த பிரபஞ்சம் எல்லாத்துலேயுமே கலந்து இருக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றது. அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அனாதியான ஒரு உருவமாகவே இருப்பார். அப்பேற்பட்டவர் தான் இந்த உலகத்தில் நம்மளை படைச்சி இந்த பிரபஞ்சங்கள் அண்டவெளி எல்லாத்தையுமே படைச்சி நம்மளுக்காக அருளி கொண்டிருக்கிறார். அப்போ படைத்தவன் இருந்தான், பெண்கள் வேறு கிடையாது, ஆண்கள் வேறு கிடையாது, இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிரினங்கள் தாவரங்கள் இப்படின்னு எதுவுமே வேறு வேறு கிடையாது, எல்லாமே அவர் படைத்தது தான். அப்போ அவர் படைத்ததுலேருந்து நம்ம வந்திருக்கப்ப அவரை நம்ம வழிபடணும் அப்படிங்கிற இந்த பிரிவினர் வழிபடணும், இவர்கள் வழிபடக்கூடாது அப்படிங்கிற அந்த சந்தேகங்களும் கேள்வி பதில்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அனைவருமே இறைவனை வழிபடலாம். வழிபடுறது சரியாக வழிபடுறோமா தவறாக வழிபடுறோமா அப்படிங்கிறத நம்ம அவரை வழிபட அவரே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கொண்டு முழுவதுமாக உணர்த்தி விடுவார். அதனால் நம்ம செய்கின்ற அந்த இறைபக்தியை நம்ம முழுமையாக அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது தான் நம்ம முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம செயல்படணும். கடவுள் அப்படிங்கிறவர் ஒருவர் தான், அந்த சிவம் தான் நம்ம பல ரூபங்களாக இருப்பதை நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். அதை உணராத வரைக்கும் நம்மளுக்கு அது புரியாத புதிராகவும் வெவ்வேறு வடிவங்களாக தான் நம்ம திகழ்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் இறைவன் சிவன் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கான அந்த தெளிவானது முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அவர் தான் நமக்கான இந்த கர்மவினைகளின்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வழங்கி கொண்டு அதன் மூலியமாக நம்ம இந்த பலன்களை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் பெண்கள் சிவனை வழிபடலாமா அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு இடம் கொடுக்க நம்ம கூடாது. வழிபடணும், வழிபடலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நம்ம எழுப்ப தேவையில்லை. அவர் நினைக்க ஆரம்பித்தோம், அவருடைய மந்திரத்தை கூற ஆரம்பித்து விட்டோம், அவரை சரணாகதி ஆகிவிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முழுவதுமாக அவரே நம்ம ஆட்கொண்டு விட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும். அதுபோல் ருத்ராட்சம் அணிகிறோம் அப்படிங்கிறது இவர்கள் மட்டும்தான் அணியணும், இவர்கள் அணியக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்கெல்லாம் நம்ம வர வேண்டாம். சில பேர் தீட்டு நாட்களில் இறைவனை வழிபடலாமா இல்லை ருத்ராட்சம் தரிக்கலாமா அப்படிங்கிற இந்த இயற்கையான நிகழ்வுகளுக்கு கூட சந்தேகங்கள் எழுப்பது உண்டு. ருத்ராட்சம் அனைவருமே கண்டிப்பாக அணியக்கூடிய ஒன்று. ருத்ராட்சமும் திருநீரும் நம்ம எப்பொழுதுமே நம்ம உடலில் பூசிக்கொள்ளும் பொழுது அணிந்து கொள்ளும் பொழுதும் நமக்கு எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அந்த சிவ சிந்தனையை நமக்குள்ளே முழுமையாக ஏற்படுத்தி கொண்டு அவரை பற்றின அந்த நினைப்பிலே நம்ம இருப்பதற்கான ஒரு சிந்தனைகளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதை தவிர்த்து நம்ம இதை அணியலாமா அதை அணியலாமா நம்ம யோசித்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த செயல்களில் நமக்கு முழு ஈடுபாடு இருக்காது. நம்ம யோசிக்கிறோம், அந்த நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கான நம்ம வழிகளை மேற்கொண்டால் அதற்கு ஒரு தெளிவானது கிடைக்கும். இல்லை நல்ல ஒரு தெரிந்த குருமார்களிடமோ அடியார்களிடமோ நம்ம போய் அதன் வழியில் பின்பற்றி நம்ம இறைவனை வழிபட அவர்களுடைய உபதேசங்களுக்கு அடிபட்டு நம்ம அவர்களுடைய சொல் பேட்டு நம்ம அந்த வழிபாடு முறைகளில் நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை வழிபடுறோம், அவரை நினைக்கும் பொழுதே தன்னை அறியாமல் கூட கண்ணீரானது நமக்கு நிறைய நேரங்களில் வெளிப்படும். ஏன்னா மனிதனானப்பட்டவனுக்கு அழுக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு துக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை அவனுக்கு பிரியமானவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து விட்டாலும், இல்லை அவங்க நினைத்தது நடக்காவிட்டாலும், இப்படி பலவாறான விஷயங்களில் அந்த கண்ணீரானது சோகத்தின் மூலமாக வெளிப்படும். ஆனால் இறைவனை வழிபடும் பொழுது அவரை பற்றின அந்த சிந்தையில் நம்ம இருக்கும் பொழுது அவரிடம் அந்த அன்பு அளவுக்கு அதிகமாக நம்ம செலுத்தும் பொழுது எதற்காக கண்ணீர் வருது? அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய இறைத்தன்மை அப்படிங்கிறது அவர் மீது அந்த அன்பானதும் காதலானதும் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு இந்த மனிதர்களை விட நம்மை படைத்த இறைவன் அவர் தான் நமக்கு எல்லாம், அவரை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அவரிடமே நம்ம
இந்த வாழ்க்கையானது அர்ப்பணிக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. இது உண்மையான அந்த அன்பின் வெளிப்பாடாக நம்ம இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளலாம். அதனால் அனைவருமே நம்ம சிவபெருமான வழிபடுவது தான் சிறந்தது. அவர் தான் இந்த உலகத்திலிருந்து நம்மளுடைய இந்த பற்று ஆசைகள் எல்லாத்தையுமே நம்மளிடமிருந்து நீக்கி நம்மளுக்கான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பது அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம மற்ற அவர் உருவத்தில் இருக்கிற எந்த ஒரு தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் நம்மளுடைய ஆசைகளுக்கு இணங்கி தான் நம்ம வழிபாடுகள் மேற்கொள்வோம். அந்த ஆசைகள் என்னென்ன இருக்கும்? நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவது, வேறு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மேன்மை அடையணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சிவபெருமான வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே அவரால் அருள முடியும். ஆனால் அவர் நமக்கான உணர வைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இது எல்லாமே ஒரு மாயை தான், ஒரு நாடகம் மாதிரி, அந்த நாடகத்தில் நீயும் நடித்து கொண்டிருக்கிற அப்படிங்கிறத அவர் நம்மளுக்கு புரிய வைக்கும் மூலியமாக தான் இந்த ஆன்மாவுக்கு, இந்த உடலினுக்குள் இருக்கின்ற இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மாவிற்கு ஒரு உடலை அனுப்பி இந்த உலகத்தில் போய் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பூமி அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பூமியில் வாழ்கின்ற மக்கள், பூமியில் இருக்கின்ற இந்த பொருட்கள், இப்படின்னு பலவாறான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். இது எல்லாமே இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இதையும் தாண்டி இந்த பூமி போலவே இப்போ சூரியன், சந்திரன் இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க, நம்மளும் கண் முன்னாடி பார்க்குறோம். அப்போ இத்தனை கிரகங்கள் இருக்குங்கிறது இந்த பூமியிலேருந்தே நம்ம பார்க்கும்பொழுது இதை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த பிரபஞ்சத்தின் தலைவனாக இருக்கின்ற இறைவனை நம்ம வழிபடும் பொழுது அவர் நமக்கு முழுவதுமாக உணர்த்தி விடுகின்றார். எந்த ஒரு குழப்பமும் நமக்கு கிடையாது. அதாவது மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்கள் தான் இறைவனை வழிபடணும், இது எங்களோட இறைவன், அவர்களுடைய இறைவன், அப்படி இப்படின்னு நிறையவாறான விஷயங்கள் இந்த பூமியில் எழுப்புவது உண்டு. நாம் உணர்ந்துட்டா போதும், இறைவன் அப்படிங்கிறவர் சிவன் தான். அந்த சிவத்தை நம்ம உணர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எல்லாத்தையுமே அவர் புரிய வைத்து விடுவார். அதனால் மற்ற விஷயங்கள், தவறான விஷயங்களை நம்ம காதில் போட்டுக்கொண்டு குழம்பி கொண்டு இருப்பதனால நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகிறது? சிந்தையானது மதிகலந்து விடுகிறது. அப்போ இது உண்மையா அது உண்மையா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இந்த உலகத்தில் பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது நாட்களானது கடந்து போய்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம சிந்தனையிலே போய்கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில், இப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நம்ம எதையுமே உணராமல் அடுத்து மடிந்து போய் விடுகின்றோம். அப்போ திரும்ப ஒரு பிறவி எடுத்து இதே போல் தான் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு கர்ம வினையை நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதை கழிப்பதற்காக இறைவன் நமக்கு திரும்ப ஒரு மறுபிறப்பானதை கொடுத்துருப்பார். அப்புறம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிறவியானது ஒரே தரமாக அந்த பிறவி பிணியிலிருந்து முழுவதுமாக நம்மளை நீக்கி அவரோடையே நம்மளை வைத்து கொள்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்காக நம்ம சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பெருமையிலே நம்ம எந்த ஒரு செயல்களையும் ஈடுபடக்கூடாது. சிவபெருமான வழிபடுறோம்னா அமைதியான முறையில் அவர் வழிபட்டு அந்த நேர்மையின் ஒழுக்கத்தையும் நம்ம கடைபிடித்து வந்தாலே போதும். அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ சிவபெருமான வழிபடுறோம், மற்றவர்கள் வழிபடலை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புவதும் உண்டு. நீ சிவனை வழிபடுற, உன் சிவனை இங்கே வர சொல்லு, இல்லை தவறான விஷயங்களை கூட இறைவனை அவதூறாக பேசுபவர்களும் இருக்கின்றனர். அவ்வாறான நபர்களிடமிருந்து நம்ம அமைதியான முறையில் கடந்து போவது தான் நல்லது. ஏன்னா இறைவனை நம்ம உணர்ந்து ஞானத்தின் மூலமாக தான் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவனை நம்ம கூப்பிட்டுக்கலாம் அவர் இங்கே வரமாட்டார். இறைவனானப்பட்டவர் அனைத்திலையும் கலந்திருக்கின்றார். அதை நம்ம உணர்ந்தாலே போதும். மற்றவர்களுக்கு அவர்களுக்கென்று அந்த கர்ம வினைகள் நேரங்காலம் வரும்பொழுது இறைவன் அவர்களுக்கும் உணர்த்தி அதை புரிய வைப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையானதாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சிறு வயதிலிருந்து வளர்ந்து கொண்டு வந்திருப்போம். நம்மளுக்கு சிவபெருமானை பற்றி தெரிந்திருக்குமா, அறிந்திருக்குமா, இல்லை மற்றவர்கள் நம்மிடம் எதுவும் சொல்லியிருப்பார்களா, சிவபெருமானை வழிபடுங்க, அவர் இப்படியான ஆற்றல்களை நம்மளுக்கு கொடுப்பார் அப்படி இப்படின்னு. ஆனால் நம்ம இப்போ தேடுறோம் பார்த்தீங்களா, சிவபெருமானை உணர்கிறோம், அவரை பற்றின அந்த தேடலில் ஈடுபடுறோம். அவர் எப்படி இருப்பார், அவரை எப்படி அடையணும், இந்த பிறவி பிணியிலிருந்து நமக்கான ஒரு விடுதலையை எப்படி நம்மளுக்கு வழங்குவார் அப்படிங்கிற இவ்வாறான யோசனைகள்லாம் நம்மளுக்கு எழும்பொழுது தான் இந்த தேடலானது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதையாக உருவாகின்றது. அது வரைக்கும் நம்மளுக்கு அவர் யாரோ நம்ம யாரோ அப்படிங்கிற அந்த பாணியில் இருந்திருப்போம். ஆனால் அவர் உருவம், அதாவது அவர் நம்மோட தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணராமலேயே இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான கூற்றாக இருந்து கொண்டிருக்கின்றது.
அதனால் பெண்கள் சிவபெருமானை வழிபடலாமா, ருத்ராஜம் அணியலாமா அப்படிங்கிற இவ்வாறான முரண்பாடான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானது தான். இந்த சிவத்தை எல்லாருமே வழிபடலாம், ருத்ராஜம் எல்லாருமே தரிக்கலாம், திருநீர் பூசலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிதர்சனமானது தான். இயற்கையாக நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை நினைத்து கொண்டு நம்ம மற்ற மனிதர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நம்ம வாழ தேவை கிடையாது. ஏன்னா நம்மளுக்குன்ற ஒரு புரிதலோடு நம்ம வாழ்ந்தாலே போதும். தெரியாத பட்சத்தில் நல்ல ஒரு அடியார்களிடம் நம்ம சென்று சிவனடியார்களிடம் கேட்டாலே அவர்கள் நம்மளுக்கு புரிய வைத்து விடுவார்கள். அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அனைவருமே ருத்ராஜம் அணிந்து சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்றதாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்க ஆரம்பித்தாலே அவர் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி கொண்டே வருவார். அவருடைய ஞாபகத்தை சொல்கிறோம், ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம கூறுறோம் அப்படிங்கிறதே அவருடைய பார்வை இல்லாமல் நம்மளால் கூற முடியுமா? இப்போ நம்ம சிவபெருமானை எப்போ வழிபட ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் உண்டா? எப்போ அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே அந்த நினைவானது இருக்காது. எல்லாராலையுமே சிவபெருமானை உணர முடியலை. நம்ம உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை அவரை இறுக பற்றி கொண்டாலே போதும், அவர் நமக்கு எல்லாத்தையுமே உணர்த்தி விடுவார். அதனால் எந்த ஒரு தவறான விஷயங்களுக்கும் அடிபணிந்து வாழ்க்கையில் நல்லதொரு ஒழுக்க பாதையில் நம்ம போய்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் இசைந்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிவநிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே நிலையை பின்பற்றி போவது தான் கடைசி வரை நமக்கு நல்லது. மாய ஆசைகளை தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய மனநிலையை மாற்றி இறைவனிடம் நம்ம திருப்பும் பொழுது அவர் நம்மளை ஆட்கொண்டு விடுவார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ சிவத்தை உணர்ந்தவர்கள் தான் சிவபெருமானை பற்றின அந்த புரிதலின்படி அவரை பற்றின அந்த கருத்துக்களை வெளியிடுவாங்க. பாடல் வரிகள்லேயோ நூல் வடிகள்லேயோ கதை வாயிலாகவோ இப்படி பல்வேறு வகையான செயல்களில் ஈடுபடுவாங்க. ஏன்னா பண்டைய காலத்தில் இறைநிலை அப்படிங்கிறது, அதாவது நம்ம முன்னோர் வழிகளில் வாழ்ந்தவங்களில் இறைநிலை அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. அதிகாலையில் எழுந்து ஏரி குளங்களில் குளித்து விட்டு சூரிய பகவானை வழிபட்டு அப்படி இறைநிலை அப்படிங்கிறது மிகுதியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகங்கள் வளர வளர எல்லாமே நம்மளுக்கு குறைந்து கொண்டு தான் வருகின்றது. வாழ்க்கை முறையில் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டு தான் வருகின்றோம். அப்போ நம்ம எதற்காக இவ்வாறான நிலையில் நம்ம மாறிக்கொள்கிறோம்? அடுத்தவர்களை பார்த்து தான் நாமளும் அவர்கள் மட்டும் அப்படி வாழ்கின்றார்களே, அவர்களுடைய நிலையானது அப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்குள்ளும் அந்த ஆசைகள் தூண்ட தூண்ட நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுகிறோம். இப்போ இந்த உடலானது நம்மளுக்கு எந்த வகையிலும் பயனளிப்பது கிடையாது. உள்ளத்தில் உள்ள அந்த ஆன்மாவை நம்ம கரை சேர்ப்பதற்கான வழியை தான் நம்ம முயற்சி செய்யணும். அதுபோல் பார்த்திங்கன்னா தீட்டு அப்படிங்கிறது மனிதனுடைய உடம்புல கிடையாது, மனதில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். கண்ட விஷயங்களை நம்ம நினைத்து கொண்டு நம்மளுடைய மனதானதை குழப்பி கொண்டு இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு தீட்டானது உருவாகிறது. இப்போ ஒரு மனிதன் இறைவனை வழிபடுவதற்கே சம்பிரதாயங்கள் நிறைய விரத முறைகளில் ஈடுபடுறானா அதற்கு காரணம் என்ன? இல்லை அப்படி இருந்தால் தான் இறைவன் நம்மளுக்கு அருள் கொடுப்பாரா அப்படிங்கிற அந்த யோசனைகளும் நமக்கு வரும். இப்போ விரதம் இருக்காமலே இறைவனை வழிபட சொல்கிறீங்க, விரதமே இருக்க வேண்டாம் ஆனால் சிவபெருமானை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு தோன்றும். இப்போ விரதம் இருக்கிறோம், விரதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளில் இருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவனே கதியென வாழ்வோம். அது ஒரு மாதமோ இல்லை ஒரு வாரமோ எப்படி இருக்கிறோமோ அந்த ஒரு வாரம் கூட நம்ம முழுவதுமாக இறையருள் அப்படிங்கிறத முழுவதுமாக நினைத்து கொண்டு இருப்போம். அப்போ அதற்காக என்ன பண்ணுவோம்? நம்ம புலால் உண்ண மாட்டோம், உடம்பு சுத்தமாக வச்சுக்கிடுவோம், எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கும் ஈடுபட மாட்டோம். இவ்வாறான விஷயங்களை செய்து கொண்டு காலையும் மாலையும் இறைவனை தவறாமல் வழிபடுவோம். அப்போ இந்த விரதம் அப்படிங்கிறது ஒரு வாரம் முடிந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? சகஜமான வாழ்க்கையில் போயிடுது. ஆனால் சிவபெருமான வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதையும் அவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்றால் இந்த விரத முறைகள் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா முழுவதுமே அவரை பற்றின அந்த சிந்தையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அவரை வழிபடணும், மித்த நாட்களில் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அந்த ஒரு வாரம் நம்ம இருக்கின்ற அந்த பலனானது நமக்கு தெரியும். ஒரு வாரம் நம்ம மாலை போட்டு கோயில்களுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ இறைவனை நினைத்து நம்ம இருக்கும் பொழுது இறைவன் நமக்காக அந்த விரத நாட்களில் நம்ம
அவரை பற்றின அந்த சிந்தையில் இருந்து அந்த விரதத்தை நிவர்த்தி செய்ததுக்கப்புறம் நாம் வேண்டுதலுக்கேற்ப அவர் நம்மளை அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். அப்போ அந்த கொஞ்ச நாட்கள் அந்த விரத முறையை மேற்கொள்வதற்கும் வாழ்நாள் முழுவதுமே இறைநிலையில் நம்ம இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த கொஞ்ச நாள் இருக்கும்பொழுதே நம்மளுடைய ஒரு குறிப்பிட்ட ஆசையவே நிறைவேற்றி வைக்காருன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகிறது, இந்த உலகத்திலிருந்து முழுவதுமாக நமக்கு இந்த ஆன்மாவிற்கு ஒரு பிறவிலிருந்து, அதாவது மறுபிறவி அப்படிங்கிறத இல்லாமல் செய்து இறைவன் அப்படிங்கிற அவரோட இடத்திலே நமக்கான ஒரு அடைக்கலம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கின்றது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்ச நாள் விரதம் மேற்கொண்டாலும் அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு தான் போகிறோம். அப்போ வாழ்நாளையே நமக்கு நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுகின்றோம், முழுவதுமாக ஞானம் பெற்று அந்த ஜோதி வடிவமாகவே நம்மளும் மாறிவிடுகிறோம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. ஏன்னா வாழ்நாள் முழுவதுமே ஞான நிலை அடைவது அப்படிங்கிறது அரிதாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்த பற்று வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல தடுத்து நிறுத்திவிடும். அதனால் உண்மையான இறைநிலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்து முழுவதுமாக அவரை பற்றி அந்த புரிதலை ஏற்படுத்தி கொள்வது தான் நமக்கான ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த ஒரு பிறவியானது நமக்கு போயிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த ஒரு பிறவிலையாவது, இந்த பிறவிலேயே ஆரம்பித்தா தான் அடுத்த ஒரு பிறவிலையாவது நம்மளுக்கு அது ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா சிறிய தொடக்கம் தான் நம்மளுக்கு ஒரு முடிவை கடைசியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். தொடக்கத்தில் நம்மளுக்கு அது பலவிதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி அது நமக்கு ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இருக்கும். சில நேரங்களில் விட்டு விலகிடலாமா அப்படிங்கிறது கூட இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நம்ம அதை சந்தோஷத்தோடு, இப்போ வாழ்கின்ற வாழ்க்கையை நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோம், சில நேரங்களில் மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம், சில நேரங்களில் அந்த கஷ்டத்தின் காரணமாக வாழ்கிறோம். அப்போது வாழ்க்கையிலேயே இவ்வளவு இன்னல்களை நம்ம சந்தித்து கொண்டு வாழும் பொழுது நம்மை படைத்த இறைவனை அடைவதற்கான அந்த வழிகளை நம்ம அவ்வளோ பெரிய சவால்களை எதிர்கொள்வது நமக்கு அவ்வளோ பெரிது கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாலே போதும். இந்த வாழ்க்கை பிணியிலிருந்து நம்ம முழுவதுமாக முதல்ல தப்பித்து விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இறைவனை வழிபட்டாலே போதும். அதற்கு முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். எந்த ஒரு பற்றும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஆசைகளுக்கு இனிமேலும் இணங்கி எந்த பொருளை பார்த்தாலும் சரி, இந்த உலகத்தில் கவர்ச்சியாக இருக்கின்ற எதை நம்ம கண்டாலும் சரி, அதை பார்த்து மயங்கி விடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும். இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும், அனைவருக்குமே இது பொருந்தும். ஏன்னா ஆன்மா தான், ஒரு ஆன்மா அப்படிங்கிறது பல்வேறு உடல்களில் பயணித்து கொண்டு தன்னுடைய கர்ம வினைகளை கழித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் ஆண்கள் தான், பெண்கள் தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் அந்த சிவன் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டாலே போதும். ஓம் ருத்ராய நமக, ஓம் நம சிவாய நமக, சிவாய நமக.